सीतापति राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादि पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் பகவான் நம்மளை ரட்சிப்பான். அதுவும் நாமா சொல்கிறவங்கள பகவான் நன்றாக ரட்சிப்பான். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நாமா சொல்கிறவங்க மனசு பக்குவம் அடையும். நாமா சொல்கிறவங்க எல்லாருக்கும் நன்மையே விரும்புவார்கள். நாமா சொல்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் மன்னிக்கிற மனப்பான்மை வந்துடும். நாமா சொல்கிறவங்களுக்கு நிதான புத்தி வரும். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் நாமா நாக்கில் வந்துடாது. தொடர்ந்து சொல்கிறேன், நாமான்றது ஒரு விளையாட்டு இல்லை. நாமா நம்மளை உயர்ந்த ஞானத்தில் கொண்டு போய் விட்டுடும். நமக்கு தடிக்க விழும்போது நம்ம கோபத்திலையோ அல்லது தாபத்திலையோ நம்ம தடிக்க விழும்போது நம்மளை கை தூக்கி காப்பாற்றி நம்மளை நிதானத்தில் வைக்கக்கூடியது நாமம். நம்ம தவறுகள் செய்யும்போது தடுத்து ஆட்கொண்டு நம்மை திருத்தக்கூடியது நாமம். நாம பலம் ரொம்ப அதிசயமானது. சரி, அது போகட்டும். நம்ம பாகவதத்தில் பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். பாகவதத்தில் கொஞ்சமான விஷயமாக பார்க்குறோம். பக்தியை பற்றி சொல்லியிருக்கு, நம்பிக்கையை பற்றி சொல்லியிருக்கு, விசுவாசத்தை பற்றி சொல்லியிருக்கு, வைராக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கு, ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் அன்பை பற்றி சொல்லியிருக்கு, வாழ்க்கையினுடைய நெளிவு சொலிவுகளை பற்றிலாம் சொல்லியிருக்கு. ஆனால் வைராக்கியத்தை பற்றிலாம் சொல்லும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த வைராக்கியத்தை பற்றி படிக்கும்போது என்ன இப்படி சொல்லியிருக்காங்க, இவ்வளோ தைரியமாக எல்லாம் அனித்தியம் அப்படின்னு வியாசர் சுகாச்சாரியார் சொல்லியிருக்காருன்னா, இது குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்களா? இதெல்லாம் அனித்தியம்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்களா? இதெல்லாம் அந்த காலத்தில் நிராகரிச்சிட மாட்டாங்களா? எல்லாமே இந்த உறவுகள்லாம் பொய் அப்படின்னு சொன்னால் உறவுகள் அப்போ மக்கள்லாம் அதை கண்டிச்சிருக்க மாட்டாங்களா இந்த நூலை அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த வைராக்கியத்தை பற்றி உபதேசம் பண்ணும்போது என்னடா அது சம்சார காடாக வர்ணிக்கிறாரு, சம்சார சாகரமாக வர்ணிக்கிறாரு. அப்புறமா பார்த்தா உறவினர்கள்லாம் பார்த்தா நம்ம என்னென்னவோ சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்தா இந்த நூல் இந்த 5000 வருஷமாக எப்படி பிரசித்தமாக இருக்குது, இது எப்படி வெளியே விட்டாங்க, இது குடும்ப உறுப்பினர்கள்லாம் இது தடை பண்ணலையா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தைரியமாக சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையை யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. அதாவது பாகவதம் பார்த்தா வைராக்கியத்தை பற்றி சொல்லும்போது உறவுகள்லாம் பொய் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தா உண்மை யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் உண்மை பொய் இல்லை. ஆனால் அது தைரியமாக அது சொல்லும்போது அப்போது
வீட்டில் இருக்கிற உறவினர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இதெல்லாம் பாகவதம் படிக்காத, இது என்ன இப்படி சொல்லுது அப்படின்னு இப்போ கண்டிக்க மாட்டாங்களா? அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி கண்டிக்கல? உனக்கு எல்லாருமே ஆதரிக்கிறாங்க பாகவதத்தை, சந்தோஷமாக இருக்குது. உண்மையை ஏற்றுக்கணும் மனப்பான்மை உள்ளவங்க எல்லாமே ஏற்றுப்பாங்க. உண்மையை ஏற்றுக்கணுன்ற மனப்பான்மை உள்ளவங்க கண்டிப்பாக பாகவதத்தை ஆதரிப்பாங்க. உண்மை தானே சொல்லியிருக்கு, பொய் இல்லையே. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மலாம் எவ்வளோ வாழ்க்கையில் நம்ம சந்தோஷத்தெல்லாம் தவற விட்டுட்டு தெரியுமா? மன்னிக்கிற மனப்பான்மை வேணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு. அவர் நல்லபடியாக குணமாக வேண்டும் என்பதற்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு. அவர் உடம்பு சரியில்லாமல் ஏதோ சுகர், ஏதோ சம் ப்ராப்ளம். அது நல்லபடியாக க்யூர் ஆகி ரிக்கவரி ஆகணும் அப்படின்ட்டு தயவுசெய்து பிரார்த்தனை பண்ணிங்க. அவர் பேர் சதீஷ், அவர் பேர். அவருக்காக பிரார்த்தனை பண்ணிங்க தயவுசெய்து. ஆமாம், அவர் நல்லபடியாக க்யூர் ஆகி நல்லபடியாக உடம்பு நார்மலாக வரணும், நார்மல் நிலைக்கு வரணும் அவர் அப்படின்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். ராம 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 ராமன்னு சொல்லுங்கள், சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். சரி, அது மாதிரி ஒரு சமயத்தில் பார்த்தா எல்லாருடைய சூழ்நிலையை நினைக்கும் போது உண்மையிலேயே நம்ம நம்ம சுயநலத்தை மட்டும் பார்க்குறோம். நம்மளை மதிக்கலை, நமக்கெல்லாம் சரியாக பேச மாட்டுறாங்க, நம்மளை மதிக்கலை, நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர மற்றவங்களுடைய மற்றவங்களுடைய சுச்சுவேஷன் பார்க்கறதில்ல. பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையோடு யோசிக்கவே மாட்டோம், சுயநலத்தோடு. உண்மையிலே பரிதாபத்திற்குரிய ஒரு இடத்துலலாம் நம்ம கோவப்பட்டு என்னத்தை சாதித்தோம், அதனால் என்ன லாபத்தை கண்டோம்? உண்மையிலே இந்த உலகத்தில் எல்லாருமே உண்மையிலே ஏதோ ஒரு விஷயத்தில் போய் லாக் ஆகியிருக்காங்க. அந்த லாக் ஆன அவர்கள் மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த டென்ஷன் மனசை பாரமாக்கி கொண்டு துன்பத்தில் தோழ்கிறார்கள். அவர்களிடத்தில் உண்மையாக பார்த்தா பரிதாபப்படணும். அவர்கள் நிலைமையெல்லாம் நினச்சா பரிதாபத்துக்குரியவர்கள். ஆனால் அவர்களிடத்தில் நம்ம கோவப்படுறோம் பாருங்கள், இது அதான் ரொம்ப கொடுமை. ஒரு சிறை கைதி சிறைப்பட்டு இருக்கிறான். அவன் மனத்தில் கோவப்படணுமா? அவன் எப்படியாவது வெளியே வந்துடுவானா அந்த சிறையிலேருந்து? அப்போ அது மாதிரி நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்களா இவங்கள அப்படின்னு நினைக்கணுமா? இல்லை அவர்களை மேலே போட்டு தண்டிக்கணுமா? இல்லை தண்டனை கொடுக்கணுமா? அவனே சிறை கைதி, அவனே தண்டனை அனுபவிக்கிறான். அவனுக்கு மேலே போய் தண்டனை கொடுத்தா, அதுக்கு மேலே தண்டனை கொடுத்தான், உள்ளே வேறு போட்ட வேலைலாம் வாங்கி அவனை அடித்து துன்புறுத்தினா எவ்வளோ கொடுமை இல்லை அது? அவன் மனைவி குழந்தைங்கள்லாம் பிரிஞ்சு சிறை கைதியாக இருக்கிறான். அந்த இடத்துல மேலே அவனுக்கு தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி தான் பகவானை மறந்து இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாருமே உண்மையான சந்தோஷத்தை தொலைச்சிட்டு ஜனங்க அல்லல் படுது, அப்படியே வேவுது. இந்த சம்சார அக்னியில் தாவாக்னி, இந்த சம்சாரம் என்ற காட்டு தீயில் வெந்து மடியுது பாவம். இவங்களெல்லாம் திசையே தெரியல, எந்த திசைக்கு போகிறது? அதான் சொல்ல தசதிக்ஷு ரக்ஷிதாரம் நிஜம் பபு அப்படின்னு பக்தி தேவி சொல்கிறா இல்லையா? 10 திக்குகளையும் பார்க்குறாலாம், என்னை யாராவது ரட்சிக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த மக்கள் எல்லாம் வேவுது, கஷ்டப்படுது. இவர்கள் மேலே இறக்கப்படுறதுக்கு யாராவது நமக்கு இறக்கப்படுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குது. அந்த இறக்கப்படுறதுலையும் அவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனத்தை உத்தேசித்து நம்மளுக்கு இறக்கப்படுறாங்களா அப்படின்னு சந்தேகமும் படுறாங்க. இவர்களுக்கு இறக்கம் உண்மைதானா, இல்லாட்டி நமக்குள்ளே ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு அந்தளவுக்கு உலகத்தில் அடிபட்டு புத்தி அப்படி யோசிக்க தோணுது. நம்ம உண்மையாக இறக்கப்படுறவங்கள கூட சந்தேகப்படுது ஜனங்க, என்ன பண்ணுறது? ஆனால் உண்மையிலே இறக்கப்படணும்.
இறக்கப்பட வேண்டியவர்கள் தான். அப்படி நம்ம இறக்கப்படுறதுனால என்ன லாபம் அப்படின்னா, உன் ஹிருதயத்தில், அந்த வறண்டு போன ஹிருதயத்தில் ஒரு கருணைன்ற ஒரு அருமையான அமிர்த ஊற்று சுரக்க ஆரம்பிக்குது தெரியுமா? அந்த அனுபவத்தை அனுபவித்து பாருங்கள். அது இறக்கப்படும் போது நமக்குள்ள ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தமான ஒரு உணர்வு நமக்குள்ளே புதுசாக அதிக ஃப்ரெஷ்ஷாக வரும்போது நல்லாயிருக்கும். அது அந்த அன்பு காட்டும்போது, இரக்கம் காட்டும்போது, கருணை காட்டும்போது, பரிதவிக்கும்போது, இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. உண்மையிலே இது உண்மையாக இருக்கணும். சும்மா இது மேல் பூச்சாக இருக்கக்கூடாது. மேல் பூச்சாக இருந்தால் அனுபவம் இருக்காது. அந்த கருணையுடைய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. உண்மையாக இருந்தால் தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். யாருமே நம்ம குற்றம் செய்யணும், தப்பு செய்யணும்னு அதுக்குன்னே பூமிக்கு பிறக்கல. யாருமே கங்கணம் கட்டின்னு இல்லை. அது யதார்த்தமாக தவறுகள் நேர்படுறது சகஜம். சில பேருக்கு சில குணங்கள், அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தாட்ஸு, சில பேர் பார்த்தா பிடிக்கல, சில பேர் பார்த்தா பிடிக்கும். அது இயற்கை. மனுஷன் தப்பு பண்ணுறதுன்றது இயற்கை. அதை மாற்றவே முடியாது. ஒரு இடத்துல தப்பு பண்ணலானோ இன்னொரு இடத்துல தப்பு பண்ணி போய் மாட்டிப்பான். அது எப்படியாவது லாக் ஆகிடுவான். ஏன்னா அந்த தப்பு பண்ணாமல் அவனால் இருக்க முடியல. இப்போது இதெல்லாம் தாண்டி வந்துடணும். குற்றம் பார்க்கல் சுற்றம் இல்லைன்றாங்கல்ல. அதெல்லாம் சும்மா அதே மனசில் வச்சுன்னு எப்போத்தாலும் அந்த தவறையே சுட்டி காட்டின்னு என்னத்தை நம்ம சாதித்தோம்? நிம்மதியாக இருந்தது தான் மிச்சம். அதெல்லாம் தாண்டி வா. குற்றத்தெல்லாம் தூக்கி போடு. என்றைக்கோ அதான் சொல்கிறேன், முன்னாடி இருந்த சுமைகளை இன்றைக்கி இருக்கிற சந்தோஷத்தை கேத்துறோம். முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி பகைமை பாராட்டுறதுனால இன்றைக்கி வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை இழந்துடுறோம். பற்றி அதே மாதிரி எதிர்காலத்தை குறித்து கவலையினாலையும் இன்றைக்கி இருக்கிற சந்தோஷத்தை இழந்துடுறோம். பற்றியா என்ன ஒரு முட்டாள்தனம் இல்லை. அந்த பாரத்தெல்லாம் நீ எதுக்கு சுமக்கிற? இருக்கிற பாரத்தையே நம்மளால் தாங்க முடியல. இன்றைக்கி என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ அது வரைக்கும் சுமந்தால் தான் மனசு லேசாக இருக்கும். என்றைக்கோ நடந்த விஷயத்துலலாம் அது நம்மளை டைட் பண்ணிவிடும் மனசை. அதெல்லாம் நினச்சின்னா இறுக்கமாக்கிட்டோம். அதை விட்டு அது முடிஞ்சு போச்சு. எதிர்காலத்தை பற்றினா அதுவும் பாரமாக்கிட்டோம் மனசை. அதை விட்டு இப்போ நிகழ்காலத்தில் என்ன இருக்குது? சந்தோஷமாக பகவான் இருக்கார், பகவானுடைய பக்தி இருக்குது, கிருஷ்ண நாமம் இருக்குது. அழகாக சொல்லி ஆனந்தப்படலாமே. நமக்கு பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சிம்பிளாக பகவத்கீதையில் பாகவதத்தில் அந்த பற்றற்ற தன்மையில் எவ்வளோ ரிலீஃப் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன். இந்த ஸ்தித பிரக்தி நிலையெல்லாம் படித்து பாருங்கள். அது கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தேன், சும்மா கற்பனையில் நினச்சி பார்த்தேன். அடேங்கப்பா, அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது, அவ்வளவு சாந்தி கொடுக்குது. இதெல்லாம் கோட்டை விட்டோமே நாம். எப்படியாப்பட்ட உயர்ந்த ஒரு பொக்கிஷ அந்த பெட்டகத்தை திறந்து வச்சிருக்காரு கிருஷ்ண பரமாத்மா. இந்த பகவத்கீதையில் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நான் அந்த ஸ்லோகத்தை படித்து அப்படியே அந்த அர்த்தத்தை யதார்த்தமாக நம்ம ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் அதை கம்பைன் பண்ணி பார்க்கணும். அப்படி கம்பைன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா எவ்வளோ பெரிய ரிலீஃப். இந்த மனப்பான்மை தானே நம்மளை இன்றைக்கி இவ்வளோ பாடுபடுத்துது. அதை விட்டால் எவ்வளோ ஆனந்தம். நிராசி அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. நிராசைன்னா ஆசையற்ற தன்மை. நிராகாரம் அப்படின்னா நம்ம மனசுக்கு தேவையில்லாத ஆகாரம். என்னென்னா ஏதாவது ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு நல்லதே கெட்டதுன்னு நினச்சி பாரமாக்கிடுது. அதெல்லாம் விட்டு பாருங்கள். அந்த சங்கல்பம் சங்கல்ப வர்ஜிதா, அதெல்லாம் விட்டு பாருங்கள். எதுவும் வேணாம், எந்த தேவைகளும் வேணாம், எந்த ஆசைகளும் வேணாம், யாருடைய மரியாதையும் வேணாம். நம்மளை மதித்தாலும் மதிக்கிட்டால் மரியாதை போடணும் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டு பாருங்கள். எவ்வளோ ரிலீஃப் ஆகும் தெரியுமா? நம்ம எவ்வளோ பெரிய சுதந்திரத்தில் நம்ம இருப்போம் தெரியுமா?
சத்தியமாக சொல்கிறேன், பகவானுடைய வார்த்தை அமிர்தம் போல. பகவத்கீதைலாம் வந்து ஒரு லெக்சர் மாதிரியோ இல்லை ஒரு கிளாஸ் மாதிரி பாடம் மாதிரி கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம ஆத்மார்த்தமாக ஆத்மாவில் அந்த வாசகங்களை எடுத்து அனுபவிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம். அதில் கிடைக்கிற அந்த ரிலீஃபை அந்த அந்த மனசை வந்து அந்த வாக்கியங்களுக்கு விட்டு கொடுக்கணும். அந்த வாக்கியங்களுக்கு விட்டு கொடுக்கும்போது எவ்வளோ அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக பகவானுடைய வார்த்தைகளாகிய அந்த பகவத்கீதையை உங்கள் சிரசு மேலே வச்சு கொண்டாடுவீங்க. இதில் மறுப்பே கிடையாது. இவ்வளோ பெரிய லாபம் கிடைக்குது. மனசில் உள்ள ஃபஸ்ட்டு உள்மாற்றம் ஏற்படும். மனசு மாற்றம், மனமாற்றத்துக்காக தான் பகவத்கீதை. ஒரு ஸ்லோகம் போதுங்க. அதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு மனுஷனுடைய எந்த சூழ்நிலையையும் மாற்றக்கூடியது. எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒத்து வரும் அந்த பகவத்கீதை ஒவ்வொரு ஸ்லோகமும். அது நிதானமாக நம்மளுக்குள்ள சிறந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய வாசகங்கள் அந்த பகவத்கீதையுடைய வாசகங்கள். பகவத்கீதையே இப்படி இருக்குன்னா பாகவதம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். பாகவதம் எக்ஸ்ட்ராடினரி நம்மளை பக்தியில் தலை கேட்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பகவத்கீதை தான் படிக்கணும். பகவத்கீதை தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நார்மலான வாழ்க்கையில் நம்மளுக்கு என்னென்னலாம் கோட்டை விட்டோம், எதை தவற விட்டு நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கிறோன்றதை அருமையாக சொல்லி கொடுக்கும். ரொம்ப இல்லை, அதில் ஒரு சாங்கிய யோகம் மட்டும் 2வது அத்தியாயம் மட்டும் படிச்சிங்களேன். சும்மா படித்து வச்சுங்க மனசில். அப்போது எப்படி பேசுவான், எப்படி அமர்வான் அப்படின்னு ஸ்திதப்பிரஜனுடைய நிலையெல்லாம் சொல்லியிருக்காரு. அதை படித்து பாருங்களேன். அது வேறு மாதிரி இருக்கும். அது ஒன்று ஒன்று நம்மளை ஒரு வார்த்தையை நம்மளை யோசிக்க வைக்கும். இதை நம்ம எங்கே கடைப்பிடிக்காமல் விட்டோம் அப்படின்னு நம்ம லைஃப்பில் பார்த்தா, ஆமாம் அப்போ இதை நம்ம கடைப்பிடிச்சிருந்தா என்ன கிடச்சிரும்னா அவ்வளோ சாந்தி கிடைச்சிருக்கும். அதனால் யாரிடத்துலையோ தேவையில்லாத பகை, சண்டை இதெல்லாம் வேணாங்க, தேவையில்லை. ஏன்னா வாழ்கிறதே எவ்வளோ நாள் வாழ போகிறோம்னு தெரில, கொஞ்ச நாள். அதில் பொறாமை, பச்சரிப்பு, சண்டை, விட்டு கொடுத்து போகிறது இல்லாமல், விட்டு கொடுத்து போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும். விட்டு கொடுக்க மனப்பான்மை இல்லாமல் பிடிவாதமாக, அதாவது சில பிரபுபாத அழகாக சொல்லுவார். என்னென்னா, நான் அனுபவிப்பாளன், நான் எனக்கு எல்லாமே அடங்கி இருக்கணும், எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ற மனப்பான்மை இருக்குது பாருங்கள், அவனை அழிச்சிடும். அது இந்த மனப்பான்மை அவனை போட்டு தள்ளிடும். கண்டிப்பாக போட்டு தள்ளிடும் அவனை. நான் ஆளக்கூடியவன், இது என்னுடையது, நான் தான் அனுபவிப்பாளன், நான் எல்லாத்தையும் அடக்கி ஆளணும், நான் யாருக்கும் அடக்க மாட்டேன், என் பேச்சு எல்லோரும் கேட்கணும். அங்கேயே போயிடுச்சு. இந்த மனப்பான்மை நம்மளை போட்டு தள்ளிடும். வேண்டவே வேண்டாம். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண விஷயம். ஒருத்தங்கள பேசினேன், அன்பாக பேசும்போது, இப்போ கொஞ்சம் இது இப்படி பண்ணிவிடுப்பா, அப்படி பண்ணிவிடுப்பா, கொஞ்சம் நேரம் அவன் ஹெல்ப் பண்ணுறான். இப்போ நம்ம தயவாக கேட்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணுறான். நமக்கு அவன் செய்யணும்னு அவசியமே இல்லை, ஒரு வேலையை அவன் எல்லாத்தையும் செய்கிறது பண்ணுறான். இதே வந்து எனக்கு உரிமையானது, எனக்கு அவன் செய்யணும், ஆமாம், ஏன்னா நான் காசு கொடுத்துருக்கேன், அதுக்கான வேலையை அவன் செய்தாகணும். அப்படின்னால வந்து அதான் அதட்டி, ஏன்பா காசு மட்டும் கரெக்டாக வாங்க, என் வேலை செய்ய மாட்டேன், நீ இது பண்ண மாட்டேன், அவனை அதட்டி பேசி பாருங்கள். உங்களுக்கு உரிமையான வேலையாக இருந்தால் கூட அவன் செய்ய மாட்டான். இதே ஒரு அன்பாக பேசி பாருங்கள், இது பண்ணுங்க, அவன் எக்ஸ்ட்ரா வேலை செய்துட்டு போவான். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு தண்ணி பிடிக்கிறோம், வெளியில் வந்து ஒரு அந்த வேன் வரும், தண்ணி பிடிக்கிற வேன், அந்த மினரல் வாட்ரு கேனில் பிடிப்போம். அப்போது ஒருத்தவங்க வந்து பார்த்தோன்னே, ஏன்பா தண்ணி ஃபுல்லாக விட மாட்டேன்ற, கொஞ்சமாக வர்ற, அப்படி இப்படின்னு சொல்லி திட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க.
இல்லைம்மா அவ்வளோதாம்மா விட முடியும், இல்லாட்டி நீங்கள் வேணாம் இந்த காசு வாங்கிக்கோங்க, நீங்கள் வேறு எங்கன்னா பிடிச்சிக்கோங்க அப்படின்றாங்க. ஒரு மாதிரி தண்ணி கரெக்டாக தான் விட்றான், கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான், அந்த கழுத்து கீழே கொஞ்சம் கம்மியாக தான் அந்த கேனில், வேறு ஒன்றும் இல்லை. அது என்னப்பா சரியாக விட மாட்டேன், இது பண்ணுறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி அப்படின்னு ஒரு குண்டாமணம் தனியாக கொடுத்தா இதுவாக இருக்கும் தண்ணி, ஏதோ ஒன்று கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் முடியாதுமா இது பண்ணுங்க. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணாங்க, தம்பி அதனால் தண்ணி பிடிச்சி கொஞ்சம் அப்படி எடுத்து வச்சுடான்ப்பா அப்படின்னா, அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு தண்ணி பிடிச்சான், அவனே அந்த காருக்கு போட்டான், அந்த காருக்கு போட்டு இது பண்ணி எது போய் வீட்டிலே வைக்கிறான். அவன் சுமக்கணும் தலையெடுத்தான். அந்த பேசுகிற பேச்சு தயவாக பேசும்போது அவன் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறான். ஆனால் தண்ணி சரியாக விடலை, இது பண்ணல, குறை சொல்லி இது பண்ணா என்ன இவ்வளோ காசு கேட்குற அப்படின்லாம் கேட்டால் ஒரு மாதிரி பேசுனா அவனை எரிச்சலாகிடும். அவன் நம்மளுக்கு செய்ய வேண்டியது கூட செய்ய மாட்டான். நீ எவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னும். அதனால் வெளியில் நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். அது அப்போ விட்டு கொடுக்கறதுனால யாரும் கெட்டு போயிட மாட்டாங்க, என்ன நல்லா தானே இருக்காங்க. உலகத்தை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறது தான் பெரிய முட்டாள்தனமே. நமக்குள்ளே எவ்வளோ மாற்ற வேண்டியது இருக்குது, அதை நம்ம திரும்பியே பார்க்குறதில்ல. அப்படி திரும்பி பார்த்தோம்னா நீ எவ்வளோ விஷயம் நம்ம முகத்தை கண்ணாடிலே பார்க்க முடியாது. நான் இவ்வளோ பெரிய அசுரனா, நான் இவ்வளோ பெரிய அரக்கனா, இப்படியாப்பட்ட சுபாவம் முடியும்னா நான் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையில் நடந்ததை பொருத்தி பார்த்து நம்ம என்னென்னலாம் பேசணும், யாருக்கெல்லாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த மூஞ்சி நம்ம கண்ணாடி பார்த்து இந்த மூஞ்சிலே நம்ம அவங்கள முறைச்சோம். அப்போ அவங்க பார்க்குற இந்த மூஞ்சி அவங்கள பார்த்தவங்களுக்கு எவ்வளோ வெறுப்பு வந்திருக்கும், எவ்வளோ கோபம் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா நம்மளுக்கே சே நம்ம தலை கொஞ்சிப்போம். நம்ம கோவப்படும் போது நம்ம முகத்தை பாருங்கள் கண்ணாடியில், இதை இன்னொருத்தர் கையில் நீங்கள் காட்டுறீங்க, அப்போ அவங்களுக்கு எரிச்சல் வருமா வராதா? அப்போது அவங்க கோவப்படுறது நியாயம் தானே. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், கிளாரிஃபிகேஷன். அப்போ நமக்கு நாமையே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தோம்னா உலகத்தை நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் தான் உலகத்தில் வாழறதுக்கு சிறந்த தகுதி உடையவர்களே. நாமளை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி நம்மளை அழகான சிலையாக நம்ம மாற்றிக்கணும். உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக அவனும் மாற மாட்டான். உலகத்தை மாற்றுறது நடக்காத காரியம். இயற்கையின் போக்கு இயற்கையில் விட்டுடணும். அதை நீ யார் சரி பண்ணுறதுக்கு? யாருமே குற்றவாளி கிடையாது. குற்றவாளின்றது என்னென்னா அறியாமல் செய்கிறது தான் குற்றம். அப்படியேப்பட்ட உயர்ந்த பக்குவம் இல்லைன்னா குற்றம் செய்கிறாங்க. பக்குவமாக இருந்தால் குற்றம் செய்வாங்களா? அப்போ நீ பக்குவமானவன் இல்லையா, அதை நீ குற்றமாக பார்க்கலாமா? ஏதோ பிரச்சனையால் பாதிக்கப்பட்டதுனால குற்றம் செய்கிறாங்க, ஆனால் அவங்க நல்லவங்க தான். ஆன்ம நிலையில் பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லவங்க தான், தூய்மையானவங்க. தேக நிலையில் பார்க்கும்போது இப்படி பண்ணாங்களே, அன்றைக்கி அப்படி பேசினாங்களே, இன்றைக்கி அப்படி பேசினாங்களே, இவங்கள போய் நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு தேக நிலையில் பார்க்குற வரைக்கும் நிம்மதியாக இருக்காது. ஆன்ம நிலையில் பார்க்கும்போது பரிசுத்தமானவங்களாச்சு, நல்லவங்க, உண்மையிலே நல்லவங்க தான். சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அவங்கள குற்றவாளி ஆக்குதே தவிர அடுத்த நிமிஷம் அவங்க யோசித்தாங்கன்னா என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தோணும், அல்பமாக தோணும். இதெல்லாம் இதுக்கெல்லாம் போய் நம்ம கோவப்பட்டிருக்குமே, இந்த அல்ப விஷயத்துக்கு போய் இதெல்லாம் நம்ம என்ன சாதித்தோம் அப்படின்னு அவங்களுக்கே இது ஒரு பைத்தியத்தனமாக தோணும், விளையாட்டாக தோணும். அதனால் அது யோசிக்காததுனால கோவப்படுறாங்க. யோசித்தா கோவப்படுவாங்களா? முடிஞ்சு போச்சுக்காது. அதனால் நம்ம பாகவதம் பகவத்கீதைலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க, பெரிய பொக்கிஷ சாலை அது. ஆனால் அதுக்கு நம்ம மனசு என்னென்னா ஒரு பக்கம் இழுக்கும், கோபதாபங்களில். நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? எங்கள் இடத்துல கல்லெல்லாம் போட்டிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க எங்கள் இடத்துல அது எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? அது நல்லதுக்கு தான்டா.
உன்னுடைய இடம் கொஞ்சம் மேடாகும். இல்லை எங்கள் வீட்டில் இப்படி கல் போடலாம், நான் போடக்கூடாது சொன்னேன், எப்படி போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை பிடிச்சோம்னா உறவுகள் கெடும். நாளைக்கு அவர்களாலே ஒரு உதவி கிடைக்கணுன்னா கூட ஒன்று கிடைக்காது. புரியுதுங்களா? குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. உறவுகளை முறிச்சிக்கிறது தான் மிச்சமாக இருக்குமே தவிர கோபத்தினால காரியத்தை கெடுத்துக்கிறது தான் லாபமே தவிர வேறு ஒரு லாபமும் கிடையாது. கோபத்தினால உறவுகளை முறிச்சிக்கலாம். அவருக்கு நீ அதுமாதிரி தப்பு பண்ணும்போது அவங்க மன்னிக்க மாட்டாங்க. நீ எப்படி அவங்க தப்பு பண்ணும்போது மன்னிக்க மாட்டியோ அதே மாதிரி அவங்க நீ தப்பு பண்ணும்போது அவங்க மன்னிக்க மாட்டாங்க. இதெல்லாம் இப்படியே போயின்னு இருக்கும். அதெல்லாம் வேணாம். இந்த நிலையெல்லாம் இந்த கீழ் நிலையெல்லாம் விட்டுட்டு திரைகுண்ய விஷயாவே தான் இந்த உலக விஷயங்களே முக்குணமயமானது. நிஸ்திரைகுண்ய பவார்ஜுனா, அதுதான் மெயினான விஷயம். இந்த முக்குணங்களை கடந்தவனாக நான் சாதாரண விஷயமா அதெல்லாம் கடந்துட முடியுமா? முக்குணங்கள் கடந்துட முடியுமா? காம குரோத லோபங்கள்லாம் விட்டுட முடியுமா? முக்குணம் கடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா எனக்குள்ளே எரிச்சல், ஆசைகள், பொறாமை, கோபம் எல்லாத்தையும் விட்டுடணும். சோகம், மோகம், பயம் எல்லாத்தையும். இந்த முக்குணங்கள் அப்பாற்பட்ட நிலை இதுதான். எல்லாத்தையும் வர்றது முடியுமா? ஆனால் அப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும், விட்டால் நல்லாயிருக்கும். அப்போ முக்குணமான மாயை இது குணங்களை பிரவர்த்திக்கிறது. இதில் ஆத்மாவுக்கு என்ன வேலை இருக்குதாங்க? அப்படி அந்த நிலைக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் நடைமுறை ப்ராக்டிக்கலாக பண்ண முடியலனாலும் மனசளவில் கற்பனையினாலாவது இதை அனுபவித்து பாருங்கள். அந்த ஆனந்தத்தை உங்களுக்குள்ளே அப்படி கற்பனையினால் மானசீகமாக சரி நான் இதெல்லாம் விட்டேன், இந்த பட்டதெல்லாம் விட்டேன், இதனால் என்ன கிடைக்கணும் அப்படி நினைக்கும் போதே நம்மளுக்கு பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நடைமுறைப்படுத்தலை, மனசில் இந்த ஸ்லோகங்களை நினச்சி இந்த முக்குணங்களை கடந்தவன் நான் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். அதை அனுபவித்து பாருங்கள். அதுக்கப்புறம் சரி அப்போது நினைக்கும் போதே இவ்வளோ சுகம் கொடுக்குதே, இது செய்தால் தான் என்ன, உண்மையிலே வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினா தான் என்ன அப்படின்னு ஒரு நாள் தோணும். அன்றைக்கி நீங்கள் சிறந்த ஞானத்தில் மனசில் அவ்வளோ ரிலீஃபோடு சந்தோஷமாக சிரிச்சுன்னு இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. உங்கள் சாந்தியை யாராலையும் அசைக்கவே முடியாது. உங்களுடைய சாந்தியை யாராலும் அசைச்சு பார்த்துக்க முடியாது. எதுக்குடா அவனை பற்றி இவனை பற்றி அவனை குறை சொல்லின்னு இவனை குறை சொல்லி புறம் சொல்லின்னு அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அப்படி பண்ணாங்க நம்மளுக்கு இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, இதெல்லாம் நம் மனசு நிம்மதியை கெடுக்கக்கூடியது குற்றம் பார்க்கும்போது. அப்போ தெரியுதில்ல, நம்ம மனசுக்கு பாரத்தை உண்டாக்குதுன்னு தெரியுது. அப்போ அதை விட்டுட்டேன். அது எப்படி என் பொருள் மேலே என் செவத்து மேலே அவங்க கல்லெல்லாம் தூக்கி போடுறாங்க, பக்கத்து ஊரில் செவத்து மேலே கல்லெல்லாம் தூக்கி போடுறாங்க சொல்கிறேன். அது போல் கல்லை தூக்கி போடுறாங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கல்லெல்லாம் தூக்கி போடுறாங்க, ஏன் அவங்க வீட்டில் போட்டு வேண்டியது தானே, எங்கள் வீட்டில் எதுக்கு போடுறாங்க, எங்கள் செவத்தில் அவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கத்தி சண்டை போட்டேன்னா என்ன ஆகணும்? அவங்க சரி எடுத்து போட்டுறாங்க, சரியாயிடும். நாளைக்கு எதனா ஒரு உதவி அவங்களால ஆக வேண்டியது தான், உதவ மாட்டாங்க. அப்போ நீ யாரையுமே நம்ம உதவி கிடைக்கிறதுனால இல்லை, உதவி கிடைக்கலனா கூட யாரையுமே நம்ம அந்நியமாக இருந்தால் கூட சரி, யாரையுமே நம்ம விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம நல்ல குணங்கள் நமக்குள்ளே வளரும்போது பகவான் பார்க்குறான் இல்லையா, அதுக்கான பலன்களை நகி கல்யாணுக்கு துர்கதியும் தாது கச்சதி. நல்லதை செய்பவன் நல்ல குணங்களில் வளருவன் ஒருபொழுதும் கெட்டு போகிறதே கிடையாது, அவனுக்கு துர்கதியே கிடையாது. அதைத்தான் நம்ம கோட்டை விட்டோம். மன்னிக்கிறது, மறக்கிறது, அன்பு செலுத்துறது அவங்க இடத்துல அப்படி ஒரு வாழும்போது நம்மளுக்கு நாமளே நிம்மதி தேடிக்கிறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்கள்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போது அமிர்தமாக இணைக்குது. எந்த நிலையிலிருந்து பகவான் சொல்லியிருக்கார் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம். சர்வகர்மாணி மானச சந்நியாசஸ்தே, இந்த ஒரு வார்த்தை
ஒரு டைமில் எவ்வளோ அமிர்தமாக இருந்தது தெரியுமா எனக்கு. எல்லா கர்மாக்களையும் அது மனசால் ஆற்றக்கூடிய கர்மாக்களாக இருந்தாலும் சரி, உடலால் ஆற்றக்கூடிய கர்மாக்களாக இருந்தாலும், கடமைகள்ன்ற பேரில் கர்மாக்களாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துமே சர்வ கர்மானி மானச அதான் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மனசால் துறக்கப்பார். இந்த மனசில் ஏற்படக்கூடிய ஒரு பாரங்கள், நமக்குள்ளே இருக்கிற பொறுப்புகள், நம்ம கடமைகள்னு சொல்லி மனசில் ஏதோ ஒன்று பாரத்தை ஏற்றி வச்சிருமே, அதை திறக்க பாருங்கள். அது திறந்துடுங்க. அது வேணாம், திறந்துடுங்க. மானச சந்நியாசஸ்தி, மனசால் திறந்துங்க. அப்போது மானச சந்நியாசம், மனசில் உள்ள கவலையை திறந்துட்டீங்க. தேகத்தால் செய்யக்கூடிய காரியங்களை, அப்போது தேகத்தால் செய்யக்கூடிய காரியங்களில் 9 வாசல் உள்ள இந்த பொறியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அது தேகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் நைவ குருவன் ந காரையன். தேகத்தினால் செய்யப்படக்கூடிய விஷயம் ஆத்மாவளால் செய்யப்படுறது கிடையாது. மனசால் கவலைப்படக்கூடிய விஷயம் ஆத்மாவை பாதிக்கிறது கிடையாது. ஆத்மா அதுக்கு பொறுப்பாளி ஆகிறதில்லை. ஆத்மா தன் சொரூபத்தில் ஆனந்தமாக இருக்கு. அப்போது சுகம் வசி நவத்வாரே புரேதேகி நைவ குருவன் ந காரையன். சர்வகர்மானி மானச சந்நியாசஸ்தே சுகம் வசி. அப்போ மனசால் எல்லாத்தையும் திறக்கும் பொழுது தான் உண்மையிலேயே சுகம் கிடைக்குதான். நீ அதை பாரமாக ஏற்றி வச்சுட்டா வெளியில் இருக்கிறவங்க நம்ம நிம்மதி கெடுக்குவானா, உன் மனசே உன் நிம்மதி கற்றுரும், உன்னை போட்டு தள்ளிட்டோம். இதெல்லாம் ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் பகவத்கீதை எல்லாமே. சர்வகர்மானி மானச சந்நியாசஸ்தே சுகம் வசின்னு சொல்லும் பொழுதே அதை நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நம்ம விட்டு கொடுக்குற மனப்பான்மையாகவும் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு இல்லைன்னா அமைதியான வாழ்வுக்கு வழி அப்படின்ற நிலையிலையும் அந்த அமைதியான வாழ்வையும் தேடிக்கலாம். அதில் எப்படியாதான் எடுத்துக்கிட்டு நம்ம மனசுக்கு சாந்தியை வர வச்சுக்கணும். ஒரு ஸ்லோகம் தான், அந்த ஒரு ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்த்தா நம்மளை வேறு எங்கேயோ கொண்டு போயிடுது. இந்த பகவத்கீதையை நாம் ஏதோ பாராயணம் பண்ணுறோம், ஏதோ நம்ம அதை அந்த பகவத்கீதையை பிரமாணமாக சொல்கிறோம், உபன்யாசம்லாம் பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர இது எப்படி சொல்கிறது, தேன் பாட்டில் நக்கிற மாதிரி. ஆனால் தேன் பாட்டில் திறந்து உள்ளே இருக்கிற தேனை குடிக்கிறதுக்கு தெரியாதனால வெளிப்புறமாக இருக்கிற தேன் பாட்டில் நக்கிற மாதிரி. வெளியே இருக்கிற தேன் பாட்டில் நக்கினா அந்த தேனை சுவை கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ திறந்து அது உள்ளே இருக்கிற தேனை எடுத்து குடித்தா தான் அந்த தேனை சுவைக்க முடியும். அது மாதிரி இந்த பகவத்கீதையில் உள்ள விஷயங்கள் பாராயணம் பண்ணுறதுக்கோ இல்லை பைஹார்ட் பண்ணுறதுக்கோ, இல்லாட்டி பைஹார்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. பாராயணம் பண்ணுறதுக்கோ இல்லை இது ஒரு நியமத்துக்காக பகவத்கீதை பாராயணம் பண்ணேன், இதை பண்ணேன், இல்லை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சேன், அதுக்காக கிடையாதுங்க. ஏதோ ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து இது பாராயணம் பண்ணால் அந்த பலன் கிடைக்கும், அதுக்காக பாராயணம் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. காமியார்த்தம் அதுக்காக கிடையாது. இதில் உள்ளே இருக்கிற ஆழ்ந்த கருத்துக்களை கொஞ்சம் எடுத்து அலசி ஆராய்ந்து நம்ம சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்தும் போது தான் உண்மையிலேயே பகவத்கீதை நம்மளால் அனுபவிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் ரொம்ப அருமையான அத்தியாயம். அப்போது ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததிஹி கிம் பிரபாஷேதி கிம் ஆசீத விரஜத் கிம். அந்த ஸ்திதப்பிரஜ்ஞன் எப்படி நடக்கின்றான், எப்படி அமர்கின்றான், எப்படி பேசுகின்றான்,
எப்படி நடக்கிற எப்படி நிற்கிறன்றாங்க அப்படின்லாம் வருது. அவன் அப்போது ஸ்தித பிரக்தியினுடைய நிலையை சொல்கிறார் பகவான் வாச்ச பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்தா மனோகதான்னு ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரக்தியஸ்ததோச்சது. இந்த ஒரு ஸ்லோகம் மட்டுமே எவ்வளோ பேர் வியாக்கியானம்னா பண்ணலாம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் வியாக்கியானம் பண்ணலாம். அவ்வளோ அமிர்தமயமான ஸ்லோகம் இது உள்ள ஸ்லோகம் பாருங்கள். இது வந்து பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான்னு. அதனால் ஆசைகளை தடுத்தவனாக, எல்லா விதமான ஆசைகளையும் விட்டவனாக, மனசால் ஏற்படக்கூடிய ஆசைகளை விட்டவனாக. அப்போ எதில் சந்தோஷமாக ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா, நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய சக்தி, அந்த ஆத்மசக்தி, அதில் ஆனந்தம் அதிகமாக இருக்கும். அதில் எவன் திருப்தி அடைகிறானோ அவன் ஸ்தித பிரக்தியன் என்று சொல்லப்படுகிறான். எவன் துறந்தவனோ காமான் சர்வான் பார்த்த மனோகதான், மனசால் ஏற்படக்கூடிய காமங்களை எவன் விட்டு விடுகிறானோ. அப்போ எதில் ஆசைப்படணும்? ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க, சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். ஸ்தித பிரக்ஞஸ்ததோச்சது. நல்லா புரியுது பாருங்கள், படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியுது. இன்னும் அர்த்த புஸ்தகத்தை படிக்காமல் நம்மளா ஒரு அர்த்தம், இப்போது ஒரு அர்த்தம் படிக்கும்போது நம்ம சூழ்நிலைக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு அர்த்தம் எடுத்துப்போம். அந்த அர்த்தம் நம்ம ப்ராக்டிக்கலான வாழ்க்கைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது பிடிக்கும் நமக்கு அந்த அர்த்தம். பகவத்கீதைலாம் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளை விட்டனாவே எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அப்போ சந்தோஷன்றது என்னென்னா மனசில் ஏற்படக்கூடிய ஆசைகள் இல்லை, வெளிப்புறமான பொருள்கள் இல்லை, நம்ம ஆத்மாவிலேயே இருக்குது சந்தோஷம். ஆத்மன்யேவ ஆத்மன துஷ்டனா சந்தோஷம் அடைகிறது. அப்போ சந்தோஷன்றது வெளிப்புறமாக இல்லை, ஆத்மாவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணன் போய் சொல்லுவாரா? கிருஷ்ணன் சத்தியத்தான் பேசுவான். அப்போ இதில் சந்தோஷம் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டவன் மனசால் ஏற்படக்கூடிய ஆசைகளாலையும் உடலால் ஏற்படக்கூடிய ஆசைகளாலையும் சந்தோஷத்தை விரும்பவே மாட்டான். இது பழக்கத்து, இது உடல் தேக சுகங்களும் மனசில் ஏற்படக்கூடிய சுகங்களையும் பழக்கப்படுத்தி அதிலேயே வாழ்ந்ததுனால இந்த ஆத்ம சுகத்தை பற்றி என்னன்னே தெரியாது. ஆனால் நமக்குள்ளே ஒரு பெரிய சக்தி இருக்குது, பெரிய ஆனந்த சக்தி இருக்குது. அப்படின்ற ஒரு பெரிய அந்த பொக்கிஷத்தை அவன் உணரல. அதை உணர ஆரம்பிச்சிட்டான்னா, அதுக்கான அந்த ஆத்மாக்களை பேச ஆரம்பிச்சிட்டான்னா, அது நாம சங்கீர்த்தனமோ நாம கீர்த்தனமோ எதோ மூலமாக எப்படியாவது அது கிருஷ்ணன் ஸ்வரூபமாக சொல்லிக்கோ, ராமஸ்வரூபமாக சொல்லிக்கோ. அப்போ அந்த பாகவதம் படிக்கும்போது அந்த ஆத்மாவோடு நீ பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அவருக்கு தேகம் மனசு கூட உனக்கு சகவாசமே கிடையாது, ஸ்நான பிரவர்த்தியோடு கிடையாது. பிரஜகாதி நீ விட்டு விட்டாய், அவ்வளோதான். ஏன் நம்மளை இவ்வளோ பாடுபடுத்துது மனசு? அதான் மாயே. அதனால் எல்லாருக்குள்ளேயும் உண்மையான அன்பு காட்டும்பொழுது தான் நமக்குள்ள எல்லாருமே உண்மையான அன்பு காட்டுவாங்க. வெளிப்புறமாக சிரிக்கிறது, பேசுறது, ராதே ராதே, ராம் ராம், ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறது வெளிப்புறமாக சிரிக்கிறது. அது உண்மையான அன்பாகாது. மற்றவங்க நம்மளை மதிக்கலைன்னா கூட அவரிடத்துல நான் அன்பு காட்டுவேன், அதான் உண்மையான அன்பு. அவர்கள் என்னை மதிக்காமல் போட்டோம், ஆனால் நான் காட்டுற அன்பு உண்மையானது. அவர்கள் என்ன நினைப்பாங்க? எனக்கு பிடிக்கும் அவங்கள, நான் காட்டுற அன்பு உண்மையானது.
அவங்க என்னை வெறுத்தாலும் சரி, அவங்க ஒரு தடவை நல்லா பேசுகிறாங்க, ஒரு தடவை சரியாக பேச மாட்டாங்க, முகத்தை திரும்பி போகிறாங்கன்னா பரவாயில்ல. அவர்கள் அன்பு ஒன்றா போலியாக இருக்கலாம், என் அன்பு சத்தியமானது. அப்படின்போது எல்லாத்தையும் மன்னிச்சு நான் ஃப்ரீயாக போயினே இருப்பேன். நல்லா பேசினா பேசுவேன், நல்லா பேசுறதுனால நான் நல்லா பேசுவேன். நான் அவங்களுக்கு அன்பாக தான் இருப்பேன். அதான் உண்மையான அன்பு. அந்த அன்பு எந்த பலனையும் எதிர்பார்க்காது, எந்த மரியாதையும் எதிர்பார்க்காது. அது பாட்டுக்கு ஃப்ரீயாக எல்லாரோடையும் அன்பாக பழகும். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் இப்படி மன்னிச்சு போகிறதால மற்றவங்கள விட்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அவங்களே உண்மையிலே நிம்மதி தேடிக்கிறாங்க. இந்த பரந்த மனநோக்கம் வந்து நமக்கு நாமே நன்மை தேடிக்கிறோம். அப்போது சரி, ராம 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 அதை பூர்த்தி பண்ணிப்போம். நாம் राम 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 श्री रामनाथ की जय, आंशिया स्वामी की जय, राम 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 राम, श्रीमद् भगवद गीता भगवान की जय, राम राम।